இந்த பள்ளிக்கு வந்து உங்களுக்கு அஃபிஷியலா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, ரெகுலர் டீச்சர் மாதிரி. அதுதான் ஃபேர்வெல். இந்த ஃபேர்வெல் அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா நமக்கு தெரியும். காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது சின்ன பிள்ளைங்க என்ன பண்றோம், முத எல்கேஜில இல்லை 1வது சேரும்போது நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சு அழுகிறோம். அப்புறம் நீங்க வந்து பள்ளிக்கூடத்தில் சேரும் போது அம்மா அப்பா அழுகிறாங்க, ஐயோ என் புள்ள ஸ்கூலுக்கு போகுது, எப்படி காலையில போற புள்ள சாயந்தரம் தானே வரும், பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு ஏக்கம். அதே மாதிரி நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம், அம்மாவை பார்க்கணுமே, அப்பாவை பார்க்கணுமே, தம்பியை பார்க்கணுமே சொல்லிட்டு ஏக்கம். ஒரு நாள் அந்த ஒரு ஏக்கம். காலையில இருந்து சாயந்தரம் போறோம், இருந்தாலும் நமக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 33 ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் ஒருவர். அவர் இனிமேல் இந்த பள்ளிக்கு வரமாட்டார், அவருக்கு நான் பிரியாவரை கொடுத்து நல்லா போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு இதயம் சற்று வலிக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரவீந்திரநாத் தாகூர் யாரும் தெரியுமா? ஜனகணமான ரவீந்திரநாத் தாகூரா? ரைட். நோபல் பரிசு பெற்றவர், வங்காளத்தை சேர்ந்தவர், அதாவது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒருவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு கதை, நல்லா கேளுங்க. போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. அதாவது தபால்காரன் அல்லது தபால் அதிகாரின்னு சொல்றோம் தமிழ்ல. ஒரு போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்யறாரு, கல்கத்தாவில் இருக்கிறார். கல்கத்தாவிலே பிறந்து அங்கே இருக்கிறாரு, அங்க வேலை கிடைச்சிருக்கு. அங்க ஒரு ஆபீஸ்ல, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. ஒரு வருஷம் கழியுது, இளம் வயசு பையன். உடனே ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, தம்பி உனக்கு டிரான்ஸ்பர், இங்கிருந்து நீ மாறி ஒரு கிராமத்துக்கு போகணும், அதாவது பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாரு, இந்த பையன் போட்டி கொடுக்க எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரோடு வசதிலாம் அங்க கிடையாது. நிறைய வந்து நதிகளை கடந்து செல்ல வேண்டும். இப்போ போட்ல போகணும், படகுல போகணும், ஒருத்தர் கடந்து கொண்டுட்டு போறாங்க. அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு போறாரு. போற இடத்துல பார்த்தோம்னா என்ன ஆகுது, ரோடு கிடையாது, கரண்ட் இல்லை, கட்டடம் கிடையாது, ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க, அதுல போய்தான் தங்கணும். கல்கத்தாவில் வசதியா இருந்தேன், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி முதல்ல அவர் கஷ்டப்படுகிறார். அவருக்கு வந்து கூரை வீடு கொடுக்கப்படுறது. மழை பெஞ்சா ஒழுகும். வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா நேற்று வந்து மழை பெஞ்சிட்டே இருக்காங்க. அந்த ஓரத்துல பங்களாதேஷ் பார்டர்ல இப்போ மழை அப்பப்போ பெய்யுது, அந்த ஓட்ட வழி தண்ணி உள்ள வருது. ராத்திரில படுத்துக்கிட்டே பாயில படுத்துட்டு நிலாவை பார்க்கலாம் வீட்டுக்குள்ள இருந்து. இப்பெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எப்படியாவது போயிடலாம் அங்க இருந்து அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அனாதை பெண் ரத்தன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறார். அந்த பொண்ணு என்ன செய்யறா, இவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் அந்த பக்கத்து போயிட்டு பொண்ணெல்லாம் கூட பேசுறாரு. அப்ப நல்ல நண்பர்களாக மாறுறாங்க. அந்த பெண் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண். அப்ப சொல்றாரு, நான் உனக்கு படிக்க கற்றுக் கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு பொண்ணுனே நம்ம ஆனாவனா படிக்கிற மாதிரி ஆனாவனா எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. உயிர் எழுத்து, மிக எழுத்து, அப்புறம் ஆல்பபெட்ஸ், ஏபிசிடி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த பெண் இவருக்கு சமைக்க போடுகிறாள். தாய் தந்தை இல்லாத ஒரு பெண், நல்லா கவனிச்சுக்கிறார், துணி துவைச்சுட்டாரா, நல்ல நண்பர்களாக மாறிவிடார். அவருக்கு வேணுங்கெல்லாம் உதவி வாங்கி செய்கிறார். அப்ப நினைக்கிறாங்க, அவரை வந்து தாதா தாதான்னு கூப்பிடுவான். வங்காளமொழியில் தாதான்னா அண்ணேன்னு அர்த்தம். அண்ணன். கிரிக்கெட் சௌரவ் கங்குலி பாத்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி பழைய கிரிக்கெட், அவரை தாதான்னு தான் சொல்லுவாங்க. தாதான்னு சொன்னா வங்காள மொழியில அண்ணேன்னு அர்த்தம். அண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அண்ணன்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு 4 காலத்துக்கு ஆண்டுக்கு பிறகு என்ன ஆகுது, திருப்பி ஒரு டிரான்ஸ்பர், டெலகிராம் ஒரு கடிதம் வருகிறது. டெலகிராம் ஒரு லெட்டர் கல்கத்தால இருந்து என்ன சொல்றாங்க, தம்பி பிரிச்சு பார்க்கறாங்க கடிதத்தை. அதுல என்ன போட்டிருக்கு, உங்களுக்கு டிரான்ஸ்பர், நீங்கள் பணிமாற்றம் செய்யப்படுகிறீர்கள், இந்த கிராமத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் போஸ்ட் ஆபீஸ்ல அப்படித்தானே 4 வருஷம் இருப்பாங்க, அடுத்த 4 வருஷம் மாறி போவாங்க. இயற்கை. அவரும் பெட்டி படிக்கலாம், கட்டிக்கிட்டு 2 நாள் கிளம்பலான்னு இருக்காரு. இந்த பொண்ணுகிட்ட சொல்லணுமே எப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்.
அந்த பொண்ணு சந்தோஷமா சமைச்சு கொடுக்குறா, எல்லாமே செய்யறாங்க. கடைசியில் அந்த பொண்ணை போட்டு மெதுவா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் இருந்து போகலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உடனே ஓன்னு அழுகிறா. நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்க, எதுக்கு போகிறீங்க? உங்களுக்கு எல்லாம் வேணும், இங்க ஆறு ஓடுது, நான் மீன் பிடிச்சி தர்றேன், உங்களுக்கு துணி துவைச்சு தர்றேன், உங்களுக்கு நல்லா சமைச்சு தர்றேன், உங்களுக்கு என்ன வேணும்? அருமையான காத்து, சுத்தமான காத்து, சுகாதாரமான தண்ணி, பட்டிக்காடு தான், ஆனா எல்லாமே இருக்கே, போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் என்னமா செய்யுது, கவர்மெண்ட் ஆர்டர், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். தாவூர் எப்படி அந்த கதையை முடிக்கிறாருன்னு சொன்னா, அந்த நதி ஓரம் இருவரும் வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள். ரொம்ப கனத்த இதயத்தோடு அந்த பெண் வந்து ஒரு படிப்பறிவில்லாத அழுகிறார். இது எப்படி சொல்லி அவர் நான் நிப்பாட்டுறது, நீங்க போகாதீங்க எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஏங்குறார். கடைசியில் அவர் வந்து அப்படியே போட்ல ஏறாரு. அப்படி போட்டு படகு நகர்ந்து செல்லுகிற நதியிலே இவள் கரையோரம் இருந்து கையசைக்கிறாள். அவரும் அங்கிருந்து அழுகிறார், இவரும் இங்கிருந்து அழுகிறார். அப்படின்னு பயணித்து போகிறார்கள். திரும்ப வருவாரா தெரியல அப்படின்னு அப்படியே கதை முடியுது. தாங்க சொல்கிறார், பார்ட்டிங் அண்ட் மீட்டிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு முடிவுல. அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையிலே பல மனிதர்களை சந்திக்கிறோம். எல்லாரும் நம்மோடு பயணிப்பார்களா என்பது கிடையாது. ஒரு சில பேர் நம்மோடு பயணிப்பார்கள் நம்முடைய இறுதி வாழ்வு வரை. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் மாதிரி வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிப்போம். நீங்களே வேற ஒரு ஸ்கூலுக்கு அடுத்த வருஷம் போயிருவீங்க, இல்லை 5 வருஷம் கழிச்சு போயிருவீங்க. சில பேர் நம்மளை பார்க்கவே முடியாது. சின்ன பிள்ளையில பார்த்தது, என் கிளாஸ்மேட்லாம் இப்போ பார்த்தது நிறைய பேர் பார்க்கல. இது இயற்கை. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்று பாத்திமா ஆசிரியர் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு வேறு பணிக்காக செல்கிறார்கள். ஆகவே கனத்த இதயத்தோடு நாம் இருந்தாலும் இது கடவுள் அவர்களுக்கு ஒரு நன்மைக்காக இது செய்கிறார் என்பதை நாம் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம வந்திருக்கிறோம். எங்க வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், இருதயராஜ் அப்படின்னு சொல்லி. நான் பேசுறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க ஊர்ல பெரிய பள்ளிக்கூடம், எங்க ஊரை சுத்தி 18 கிராமம், எல்லாரும் படிக்கிறது எங்க ஊர் தான் வரணும். அந்த இருதயராஜ்ங்கிற வாத்தியார் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டிசிப்ளினா இருப்பார். அருமையா சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாசமா இருப்பாரு. ஆனா தப்பு செஞ்சா தொலைச்சி எடுத்துருவாரு. ஒரு நாள் என்னோட கிளாஸ்மேட் சுரேஷ் ஒரு பையன் தான், 1981 அவனுக்கு அடிச்சு மண்டை உடஞ்சிருச்சு. ஒரு பெரிய பைப் எடுத்து அடிச்சிட்டாரு. பெரிய பைப், பிளாஸ்டிக் பைப் எடுத்து மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்துது. நாங்க சின்ன பசங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். எங்களை பார்த்து போய் என்னாச்சு? உடனே அவர் கூட்டிட்டு போய் தையெல்லாம் போடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அழைப்பு கூடப்படுது. அந்த அப்பா அம்மா வந்து சந்தோஷமா கூட்டிட்டு போனாங்க. நான் வீட்டுல போய் கேட்டேன், வாத்தியார் அந்த பையன் அடிச்சிட்டாங்க, அந்த அம்மா வந்து ஒண்ணுமே சொல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, யார்தான் வாத்தியார் அடிச்சாரு? இருதயராஜ் வாத்தியார் அடிச்சாரு. இருதயராஜ் வாத்தியார் அடிச்சா யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா போய் அடி கொடுத்துருப்பாங்க இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த பள்ளிக்கு, நான் 5வது படிக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார், ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அவர் அந்த பள்ளியை விட்டு சென்ற போது அந்த 18 கிராமமே அழுதது. அதை போன்ற ஆசிரியர் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு ஆசிரியர் என்பவர் யார்? நம்மை அன்பு செய்பவர், நம் மீது அக்கறை கொள்பவர், நாம் வாழ்வில் வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வாழ்க்கையை ஏடிப்படியாக இருப்பவர். நம்மளை தாங்கி மேல தூக்கி விடுறாரு. மேல போப்பா, நல்லா இருக்கு, நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்றவர் தான் வாத்தியார். நான் மேற்கு வங்காளத்துல இருந்து ஒரு 10 வருஷம் ஒரு கிராமத்துல பணி செஞ்சேன். முத போயிட்டு ஒரு கட்டடத்துல ஸ்கூல்ல போட்டோம் பழங்குடி மக்களுக்கு. அப்புறம் அங்க பணி செஞ்சோம். 10 வருட காலம் பணி செய்து விட்டு 4 செட்டு பசங்க 10th பாஸ் பண்ணிட்டாங்க. ஐசிசி போர்டு, இந்தியன் கவுன்சில் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு, ஐசிசி சிபிஎஸ்சி போர்டு மாதிரி ஒரு கஷ்டமான போர்டு. 4 பேட்ச் 10th ரிசல்ட் 100% வாங்கி கொடுத்தேன். அப்போ திடீர்னு நமக்கு டிரான்ஸ்ஃபர், ஃபாதர் சிஸ்டம்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது சார். அப்போ ஒரு நாள் எனக்கு டிரான்ஸ்ஃபர், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பூசை வச்சோம். எல்லாம் முடிஞ்சது. நான் கிளம்புறது ஒரு நாள் இருக்குது. நான் கிளம்பி சாயந்தரம் ஒரு 6:10 எனக்கு ட்ரெயின் ஸ்டேஷன்ல புனியாத்பூர் அப்படிங்கிறது, அதாவது பங்களாதேஷ் பார்டர், வங்காளதேசத்துடைய அந்த ஓரம். அங்க வந்து என்னை ஏற்றிட்டு வந்து கார்ல விடுறாங்க பாதிஸ், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி 2 சூட்கேஸ் வச்சுட்டு
பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே 150 ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர், பார்த்தீங்கன்னா பூங்குத்து, பயங்கர கிஃப்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாரு, இவ்வளவு கூட்டம் வரவே மாட்டாங்க, என்ன நீங்க திடீர்னு இவ்வளவு பசங்க அப்படின்னு சொல்லி. கடைசியில் போய் பார்த்தா என்னைய பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க பசங்க. அவர்களை பார்த்த போது நானும் என்னை அறியாமல் அழுது விட்டேன், அவர்களும் அழுதார்கள். அந்த தருணம், நான் அந்த ட்ரெயின் ஏறி உட்கார்ந்த போதுதான் நினைச்சேன், ஒரு ஆசிரியர்னா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மகத்தான பணி. நம்ம பசங்க கிடையாது, நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, ஆனால் அவர்கள் இன்றும் என்னோடு தொடர்பு இருக்கிறார்கள். ஒரு பையன் இந்த வருஷம் டாக்டர் தான், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். எவ்வளவு பெரிய பெருமை! இந்த பெருமை, இந்த புகழ்ச்சி வேற யாருக்குமே கிடைக்காது, இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, ஆசிரியருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த ஆசிரியை 33 ஆண்டு காலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இன்று நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். சிசோங்கிற ஒருத்தன் சொல்றான், நன்றி உணவே நற்பண்புகளின் தாய் அப்படின்னு சொல்றாரு. நன்றி மிக்கவர் நெஞ்சமே ஆண்டவர் வாழும் ஆலயம் என்று சொல்கிறார்கள். பசுவின் மடிக்காம்பை அறுத்தவனுக்கும் பெண்ணின் கருவை சிதைத்தவனுக்கும் கூட மன்னிப்பு உண்டு, ஆனால் நன்றியற்ற மனிதனுக்கு ஒரு நாளும் மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறது புறநானூறு. பசுவுடைய காம்பை கூட அறுத்தரலாமா, ஒரு பெண்ணினுடைய கருவை கூட சிதைத்து விடலாம், அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனா ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச ஒரு உதவிக்கு நாம் நன்றி கடனாக இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு பாவமான செயல் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று சொல்லி புறநானூறு சொல்கிறார். இன்னைக்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த டீச்சருக்கு நம்ம சொல்றோம், தேங்க்யூ டீச்சர், ரொம்ப நன்றி, நீங்கள் எங்கள் வாழ்வில் ஒளியேற்றிருக்கிறீர்கள், உங்கள் அறிவை எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர்கள், எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவளுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கடவுள் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இந்த பள்ளியின் வழியாக நிறைய குழந்தைகள் படித்து ஞானத்திலும் அறிவிலும் வளரவும், இந்த பள்ளி குன்றி மேல் இருக்கக்கூடிய விளக்காக திகழவும், மற்ற ஆசிரியர்கள் மற்றும் இங்கு பணிபுரியக்கூடிய அருட்சோதரிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் என்று இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். நாயகனே எம் இறைவா, எம் ஆசிரியை கல்வியில் கண்ணாடி, கற்பிப்பதில் முன்னோடி, கொடுப்பதில் பண்பாடி, உறவுகளில் நட்பாடி, உதவுவதில் முன்னாடி, கணக்கில் இவர் கில்லாடி, ஆம் கணக்கிடுதலில் கணினி போன்ற வேகமானவர். ஒவ்வொரு மாதமும் ஆசிரியர்களின் சம்பளம் தடையில்லாமல் வருவதற்கு அவரது துல்லியமான வேகமான கணக்கிடுதலே காரணம். அவருக்கு நீ தந்த இத்தகைய அளப்பரிய ஆற்றலுக்காக இந்த கணினியை உமக்கு காணிக்கையாக்கிட ஏற்றருளும் இறைவா. கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வரும் இறைவா, எம் ஆசிரியை கடமையை கண்ணாய் செய்து, பொறுப்பாய் செய்து, சிறப்பாய் செய்து, அன்பாய் செய்து, பண்பாய் செய்து, ஆர்வத்தோடு செய்து, நிறைவாய் செய்து, வெற்றி மேல் வெற்றியை அவர்கள் வாழ்வில் காணச் செய்து, இன்று வரை கண்ணாடி அணியாது ஆசிரியரின் கண்களுக்கு உமது ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும் உமக்கு இந்த கண்களையே காணிக்கை ஆக்கிட ஏற்றருளும் இறைவா. கடிகாரம், காலங்கள் என்னுடையவை என்று மொழிந்த எம் இறைவா, எம் ஆசிரியரின் 33 ஆண்டுகால பணிவாழ்வினை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். கடிகாரத்தின் இரு முட்களைப் போல பணி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து, ஆசிரியர்களுக்காகவும் பள்ளிக்காகவும் தனது நேரத்தை தியாகம் செய்து, பள்ளியின் வேலைகளை பள்ளியிலே முடிக்காமல் வீட்டுக்கு சென்றாலும் பள்ளி வேலைகளை செய்து கொண்டும் இருந்த எம் ஆசிரியரின் பணியை இந்த கடிகாரம் மூலம் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. அச்சய பாத்திரம். அன்பின் இறைவா, அன்பும் அரவணைப்பும் பாசமும் நேசமும் உழைப்பும் கண்டிப்பும் உண்மையும் நேர்மையும் கல்வியும் பண்பும் ஆக்கமும் ஊக்கமும் அறிவும் ஒழுக்கமும் பணிவும் திறமையும் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் என்பதை எங்கள் ஆசிரியரின் வாழ்வில் காணச் செய்த உமக்கு கொடுக்கின்றோம் இந்த அச்சய பாத்திரத்தை. ஏற்றருளும் இறைவா. ஏனி என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன்.
என்ற இறைவசனத்திற்கேற்ப ஆண்டவரை தம் ஆற்றலாய் கொண்டவர் எம் பாத்திமா ஆசிரியை. எத்தகைய அலுவலக வேலை இருந்தாலும் அவரது மனமெல்லாம் மாணவர்களின் கற்றல் குறித்தே இருக்கும். மாணவர்களுக்கு ஏணிப்படியாய் இருந்து ஏற்றிவிட்ட இவர்களை ஏணிப்படி வழியாக உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றருளும் இறைவா. ஜெபமாலை. அன்பின் இறைவா, இன்றைய சமுதாயத்தில் பல்வேறு மாலைகள் உள்ளன. ஆனால் சக்தி வாய்ந்த மாலை என்பது ஜெபமாலை. இந்த சக்தி வாய்ந்த ஜெபமாலையில் இருந்து சக்தி பெற்றவர்கள் தான் ஆசிரியர் பாத்திமா அவர்கள். ஜெபமே ஜெயம் என்பதை கையில் எடுத்து ஜெபமாலையால் ஜெயித்தவர்கள் இவர்கள். பாத்திமா அன்னையின் பண்புகளை அப்படியே இந்த பள்ளியில் பிரதிபலித்து வாழ்ந்தவர்கள். அவர்களது இந்த ஆன்மீக செழுமையை இந்த ஜெபமாலை வழியாக சமர்ப்பணம் செய்கின்றோம். ஏற்றருளும் இறைவா. அப்பரசம் இணைந்திருந்தால் அன்றி கணித்தர இயலாது என்ற இறைவார்த்தையை வாழ்வாக்கி தன் வாழ்வு முழுவதையும் மாணவ செல்வங்களின் வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து இன்று பணி நிறைவு பெறும் ஆசிரியை பாத்திமா அவர்களின் அன்பு பணியையும் ஆன்மீக பணியையும் உன்பதம் ஏற்றருளும் இறைவா. இடங்களிலிருந்து விடுபட்ட நாங்களும் அங்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிய திருப்படி தயவாகி கருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்த